அன்பு நேயர்களுக்கு உங்கள் சாய் சுப்புலக்ஷ்மியின் பணிவான நமஸ்காரம். போன குட்டி வீடியோவில் போனாலு என்கிற பண்டிகை பற்றி சில கேள்விகள் எழுப்பியிருந்தோம் அல்லவா? அதற்கான விடைகளை இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. தெலுங்கானாவின் இரட்டை நகரங்களான ஹைதராபாத் மற்றும் செகந்திராபாத் இங்கே ஆடி ஞாயிறுகளில் கொண்டாடப்படும் செம்ம மாசான பண்டிகை இதுதாங்க. சரி, இது ஏன் எதுக்காக கொண்டாடப்படுகிறது அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? தம்மை நம்பி வரும் பக்தர்களை என்றுமே தெய்வம் கைவிடாதல்லவா? அப்படி வருபவர்களை காக்கும் மகா காளி சக்திக்கு பக்தர்கள் நன்றி தெரிவித்து படைக்கும் படையல்களே போனாலுவின் ஒன்லைன் ஸ்டோரி. போனாலு என்ற வார்த்தை போஜனாலு என்ற தெலுங்கு வார்த்தையிலிருந்தே உருவானது. போஜனம் என்றால் என்ன? சாப்பாடு தான். என்ன சுவாமி, போஜனம் ஆயிடுதா என்று பண்டிதர்கள் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்வதை நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே வந்து பார்க்கணும். அப்போ தான் அந்த வைப்ஸை நாம் உணர முடியும். தமிழ்நாட்டில் ஆடி மாதம் மாரியம்மனை விசேஷமாக வழிபடுவோம். முக்கியமாக கூழ் ஊற்றுதல். அடடா, அற்புதம், ஆனந்தம். அந்த ருசியே தனிதான். பானை பானையாக எடுத்து வந்து கோயிலில் படைப்பாங்க. ஏன் தெரியுமா? மாரி என்றாலே மழைதான். ஆடி மாதம் விதை விதைக்கிறோம், எங்களுக்கு மழை பொழிஞ்சு நல்ல விளைச்சலை குடு ஆத்தா என்று வேண்டுகிறோம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி எல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தாங்க எல்லாமே. இந்த வைபவத்தை தெலுங்கானாவில் போனாலு என்று கொண்டாடுறாங்க. இவளுக்கு எத்தனை பேர் பாருங்க: மைசம்மா, நூகலம்மா, பெடம்மா, எல்லம்மா. இந்த நேரத்தில் அம்மன் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறதா நம்புகிறாங்க ஜனங்க. அடுத்தது நமக்கு ரொம்ப பிடிச்ச செக்மெண்ட்டு, அதுதாங்க இது தோன்றிய வரலாறு. 19ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதி மக்கள் பேரழிவு தரும் பிளேக் நோயால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட நம்ம கொரோனா மாதிரி தான். அப்போது ஹைதராபாத் வீரர்கள் மத்திய பிரதேசத்தின் உஜ்ஜயினி நகரத்தில் இருந்தாங்க. தங்கள் ஊரின் நிலை பற்றி கேள்விப்பட்ட இவங்க ரொம்ப வருத்தப்பட்டு உஜ்ஜயினி மாகாளி கிட்ட வேண்டுதல் வைக்கிறாங்க. அதாவது, தாயே மாகாளி, இந்த கொடிய பிளேக் நோய் எங்களை விட்டு ஒழிந்தால் நாங்கள் உனக்கு ஒரு கோயில் கட்டி வருடத்திற்கு ஒரு முறை உனக்கு பெரிய படையல் விருந்து செய்கிறோம் அம்மா, எங்களை காப்பாத்து அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அவங்க உஜ்ஜயினியிலிருந்து திரும்பி வந்தபோது பிளேக் வந்து குறைய ஆரம்பித்து விட்டது. உடனே தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றும் பொருட்டு ஹைதராபாத்தில் உஜ்ஜயின் மகாகாளி கோவிலை கட்டினாங்க. தெலுங்கு பேசும் மக்களிடையே இது ஒரு கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த விழாவாக கருதப்படுகிறது. மனதார சிரித்து பேசி சந்தித்து நல்லிணக்கத்துடன் ஒன்று கூடி இதை கொண்டாடுறாங்க. காளி மாதாவை போற்றும் வகையில் நாட்டுப்புற பாடல்களை பாடி அதற்கேற்றவாறு நடனமாடி, அதுவும் எப்படி கலைஞர்கள் தெய்வங்களைப் போல உடுத்தி மக்களை பரவசப்படுத்துகிறார்கள். ஊர்வலத்தோட பிரம்மாண்டத்தை பற்றி சொல்லவே வேணாம். இதில் போத்துராஜு என்பவன் காளியின் சகோதரனாம். இவன் தீய சக்திகளை விலக்கி வைக்கும் தெய்வம் என்கிறார்கள். பெண்கள் அழகாக உடுத்தி மண்பானையில் உணவுப் பொருள்களை நிரப்பி மஞ்சள், பூ மற்றும் வேப்பிலைகளால் அலங்கரித்து தலையில் வைத்து கொண்டு போவாங்க பாருங்க. காண கண்கோடி வேண்டும். இந்த போத்துராஜுவை வணங்கிவிட்டே இந்த ஊர்வலம் செல்லும். இவன்தான் பெண்களை காக்கும் தெய்வமாக கருதப்படுகிறான். அடுத்தது ரங்கம் அப்படின்னு ஒரு சடங்கு. அதில் கோவிலை அடையும் பெண் ஒருத்திக்கு சாமி வரும், குறி சொல்லுவா. பக்தர்கள் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்வாள். அந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்பதையும் கூறுவாள். அடுத்தது நிறைவு சடங்கு. இதற்கு பெயர் கட்டம். ஒரு மண் பானையை மகாகாளி தேவியின் முகத்தை போல அலங்காரம் செய்வாங்க. ஒரு பூசாரி இந்த பானையை மேளதாளத்தோட ஒரு நீர்நிலைக்கு எடுத்துகிட்டு போவார். அங்கே வச்சு பூஜை பண்ணுவாங்க. பார்வதியின் அம்சமே எல்லையம்மன். பரசுராமனின் தாய் ரேணுகாதேவி எல்லையம்மாவோட சகோதரியாம். இந்த அம்மாவிற்கு பொலிரம்மா, அங்கம்மா, முத்தியாலம்மா, தில்லி பொலாசி, பங்காரம்மா, மாதம்மா என்று 6 சகோதரிகளாம். All 7 sisters known as Saptakanikas in Tamil Nadu
இவங்களுக்கும் போனாலு விழாவில் சிறப்பு பூஜைகள் உண்டாம். மொத்தத்தில் இந்தியர்கள் அனைவருமே இயற்கையோடு இயைந்த திருவிழாக்களையும் பண்டிகைகளையும் ஊர்கூடி கொண்டாடி இயற்கையை பாதுகாத்து இறைவனை நினைவு கூர்ந்து நன்றி சொல்லி ஒற்றுமையை கடைபிடித்து வாழ்வதினால்தான் உலக அரங்கில் இந்தியர்கள் என்றாலே தனி மதிப்பும் மரியாதையும் பெற்றிருக்கிறோம். எனவே நேயர்களே, உங்கள் குழந்தைகளுக்கு நம் பாரத நாட்டின் அருமை பெருமைகளை சொல்லிக் கொடுத்து நல்ல பிரஜைகளை உருவாக்க வேண்டுகிறேன். இந்த சேனலை இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காணொலியை பகிருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.